இப்போ அடுத்த நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று இன்னும் 2 நாளில் நடந்துடும், இதை மறந்துடும். என்ன ஆனது இப்போ நேற்று வரை பேசினானுங்க. இதுவரை அவர்கள் அந்த குற்றவாளிகள் எங்கே இருக்கிற புகைப்படம்லாம் வெளியிடக்கூடாதுன்னு காவல்துறை உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னா இதுவரை நீங்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் கூட அப்படி அம்புக்குறி போட்டு குற்றவாளிகள் வெளியே காட்டினா தான் நல்லது தானே, அது என்ன விஷயம்? இப்போ அவங்களுக்கே அந்த 3 குற்றவாளியும் உண்மையானவங்களாங்கன்னு தெரியல, சந்தேகம் வந்துருச்சு. நம்ம மட்டும் எவனாவது ஒரு புகைப்படத்தை வெளியிட, ஏன்னா அடையாள அணிவகுப்பு நடத்தணும், அந்த பொண்ணு காட்டணும் இவங்க 3 பேர் தான். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கண்ணை கட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா யார் அடையாளம் காட்டும்? இதுக்கு சாட்சி என்ன? அறிவியல் சாட்சி வேணும். கையில் பிடிச்ச அருவா கைரேகை ஓகே, காரில் கைரேகை பதிந்திருக்கா, கைரேகை அறிவியல் சாட்சி. கேமராவே இல்லைங்கிறான். மதுபான கடையில் போய் மது வாங்கியிருக்கிறாங்க, அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் நம்பரை பார்த்தா எந்த மதுபான கடையில் அந்த பாட்டில் வாங்கினாங்கன்னா அங்கே கேமரா இருக்கும், அதை வச்சு செக் பண்ணணும். அந்த ஸ்டிக்கரை கண்டுபிடிக்கணும், அந்த மதுபான பாட்டில் கண்டுபிடிக்கணும் அறிவியல் ரீதியாக. மனித சாட்சி யாருமே இல்லை, அவங்க 2 பேரும் தான், அந்த காதலர்கள் தான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நிர்மூலமாக்கி விடுவார்கள், வழக்கையை ஊற்றி மூடுவாங்க.